இப்போ ஒரு வேற ஏதோ ஸ்ட்ரீமில் இருக்காங்க, ஒரு இன்ஜினியராக இருக்காங்க, டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் ஏற்படுத்துறதுக்காக இந்த கோர்ஸ் படிக்கலாம். இன்னைக்கு there are a lot of doctors who make a lot of money, but our financials ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா. ஸோ இந்த வாட்டி பிகாம் ஐஎஃப் 2.0 பண்ணும்போது கூட we went spoke to the industry personnel. எனக்கு ஒரு இன்ஜினியரிங் கோரில் மட்டும் நல்லா இருந்தால் போகாது, அவனுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் நாலேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நிறையா கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் அட் இட். இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டே அப்படி இருக்குது. லேட்டஸ்ட் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இந்த மெஷினை நம்ம வாங்கினா இன்னைக்கு பிஸ்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலான்னு அடுத்த வாரமே அந்த மெஷினை வாங்கி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரி லம்பார்கினியில் போகிறது. ஆனால் அதுக்கு தகுந்தபடி ஸ்கில் செட்ஸ் வருதான்னா அந்த மாதிரி மாற்ற முடியாது நம்மளால ப்ராக்டிக்கலி. அன்சர்டனிட்டியில் பிளான் பண்ண முடியாது. ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம அதுக்கு மேலே என்ன சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேணால் கட்டிக்கலாம். நாளைக்கு வேற ஏதாவது புதுசாக வந்தால் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்னில் நான் திருப்பி லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஃபவுண்டேஷனே வீக்காக இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சார், இப்போ வந்து பிகாம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் 2.0 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் என்ன கேள்வி வருதுன்னா, சிஎம்ஏ, சிசா, இந்த கோர்ஸ்லாம் என்ன சார்? இதை எப்படி வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அடாப்ட் பண்ணிக்கலாம்? த யூஎஸ் சிஎம்ஏ சிசா, இது வந்து பேசிக்கலி யூஎஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். நமக்கு என்ன தோணும்னா, இது யூஎஸ்ல தான் ரெலவெண்ட்டாக இருக்குமா, இல்லை நம்ம அமெரிக்கா போனால் தான் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு தாட் வரலாம் நமக்கு. ஒன் திங் யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நான் சிஎம்ஏ தனியாக சிசா தனியாக பேசுகிறேன். சிஎம்ஏங்கிறது சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற குவாலிஃபிகேஷன். இந்தியாலையும் இருக்குது சிஎம்ஏ இந்தியாண்டு, ஆனால் அது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இது வந்து சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். பேசிக்காக திஸ் ஃபோக்கஸஸ் ஆன் 2 ஸ்கில் செட்ஸ். ஒன்று ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சிஎம்ஏ பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் அவனோட டாப் ரிக்வயர்டு ஸ்கில் செட்ஸ் எது இருக்கணும்னு பார்த்தா, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் and management accountant is also important. So the CMA focuses on that. So அதை முடிச்சா I can reasonably say I am very good in financial management and management accounting. So இதில் வந்து country specific கிடையாது, the general skills which is relevant anywhere. இப்போ financial management இந்தியாவில் ஒரு மாதிரி அமெரிக்காவில் ஒரு மாதிரின்னு கிடையாது. ஆர்கனைசேஷனுக்கு ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணோன்னா எங்கே இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்க போகிறதுங்கும் போது த ஸ்கில் செட்ஸ் இஸ் ஈக்குவலி ரெலவெண்ட் இன் இந்தியா. டு கிவ் யூ இது, த யூஎஸ் சிஎம்ஏ குவாலிஃபிகேஷன் இஸ் ரெக்கக்னைஸ்ட் இன் 140+ கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. 140 கண்ட்ரியில் சிஎம்ஏ இஸ் ரெக்கக்னைஸ்ட். ஸோ த குளோப் பிகம்ஸ் மை பிளேயிங் ஃபீல்ட். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு லிங்க் தட். நான் இன்னொன்று என்ன சொன்னேன், காம்படிஷன் இஸ் குளோபல், யூ பிகம் குளோபலி காம்படிட்டிவ், அப்போ தான் யூ கேன் சர்வைவ். ஸோ நான் ஒரு யூஎஸ் சிஎம்ஏ முடிக்கிறேன்னா ஐ பிகம் அ குளோபல் பிளேயர் அண்ட் ஐ பிகம் குளோபலி காம்படிட்டிவ். ஸோ இது சிஎம்ஏ பற்றி. சிசாவோட எக்ஸ்பேன்ஷன் இஸ் சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர். இன்னைக்கு எல்லா பிஸ்னஸும் ஆட்டோமேட். ஐ கான்ட் திங்க் ஆஃப் ஈவன் அ பொட்டிக்கடைக்காரர் டு ஹாவ் மேனுவல் அக்கௌண்ட்ஸ். அவரும் டேலின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு அதில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கும் போது சிஸ்டம்ஸ் ஆடிட் அஸ்யூம்ஸ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இன்னைக்கு எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டட். அப்போ சிஸ்டம்ஸ் ஆடிட் இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ஆடிட்டிங் அலோன் கேன் நாட் ஃபுல்ஃபில் தட்ங்கும் போது சிஸ்டம்ஸ் ஆடிட் அஸ்யூம்ஸ் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ சிசா இஸ் அ லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சிஎம்ஏ. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஐ எம் குட் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆடிட்லையும் இந்த டெக்னாலஜியும் ஐ எம் குட் அப்படிங்கும்போது யூ பிகம் அ வெல் ரவுண்டட் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல். சார், நீங்கள் இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு 70% தான் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு இந்த கோர்ஸே நீங்கள் சொல்கிறீங்க. பாக்கி இருக்க 30% என்ன கோர்ஸ்? அதுக்கு தான் நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இஃப் யூ ரிமெம்பர், நான் என்ன சொன்னேன், 4 காம்பனண்ட் இருக்குது பிகாம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் 2.0ன்னு. ரீவாம்ப்டு பிகாம், சிஎம்ஏ சிசா, இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் அண்ட் கெரியர் ரெடினஸ் ஸ்கில்ஸ்ண்டு. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ரெடினஸ் ஸ்கில்ஸ் என்னென்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் வேணும் அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னெல்லாம் இருக்குது, எக்ஸல் வித் அட்வான்ஸ்டு எக்ஸல் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ரிலையன்ஸ் மார்ட், அதை வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ரிலையன்ஸ் மார்ட்டில் இன்னைக்கு இவ்வளோ சேலாக இருக்குன்னு ஒரு 2000 ரோஸ் இருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட் வருதுன்னா ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு
அதை அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் அட்வான்ஸ்ட் எக்ஸலுக்கு. டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு போகும்போது இன்னைக்கு எது நிறையா விற்றுருக்கு, ஈவினிங்கில் நமக்கு வந்து பால் நிறையா போகிறதா இல்லை காத்தால ஒரு ஐட்டம் போகிறதான்னு பார்க்கறது இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ அட்வான்ஸ் எக்ஸல் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸில் இது கவர் ஆகுது. லெட் அஸ் டேக் ஃபைனான்ஷியல் மாடலிங். ஃபைனான்ஷியல் மாடலிங்கில் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ரிலையன்ஸில் வந்து ஒரு 500 ஷாப் இருக்குது அவளுக்கு, சூப்பர் மார்க்கெட் அக்ராஸ் இந்தியா. நான் இன்னும் ஒரு 10 இடத்துல ஆரம்பிக்க போகிறேன். அப்போ எனக்கு ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கும் எனக்கு 5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்படின்னா இந்த 50 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் என்னெல்லாம் விற்க முடியும், என்னெல்லாம் பண்ணோன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபைனான்ஷியல் மாடலிங் யூஸ் பண்ணுறோம், ஒரு சிமுலேட் பண்ணி பண்ணுறதுக்கு. அதுக்கு இந்த ஸ்கில்ஸ் வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஃபைனான்ஷியல் மாடலிங். பவர் பிஐ எடுத்துக்கோங்க. லெட் அஸ் சே ஐ எம் தி பவர் பிஐ, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். இப்போ நான் தான் வந்து ஜெனரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் ஃபார் ரிலையன்ஸ் ஸ்மார்ட். நான் ஒரே எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன் ஸோ தட் அது புரியறதுக்கு. 500 சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நான் 500 சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இன்னைக்கு எது வித்திருக்கு, எப்போ வித்திருக்கு எல்லாம் பார்க்க முடியாது மேனுவலா. ஸோ இது என்ன பண்ணுன்னா பவர் பிஐல டேஷ்போர்டு இஸ் கிரியேட்டட். எனக்கு ஒரே பேஜில் ஒரே ஸ்க்ரீனில் எனக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணுமோ, இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக இருக்கு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து நிறையா போகலை, எனக்கு என்னெல்லாம் வேணுமோ, யூனோ லைக் தட் இஸ் லெஃப்ட் டு ஆர் தி இமேஜினேஷன் ஆஃப் த பர்சன். பட் இதெல்லாம் பவர் பிஐல ஃப்ரண்ட்ல கொண்டு வரத்துக்கு பேக் எண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருந்தால் தான் முடியும். இதெல்லாம் தேவை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. 100% என்னால் பண்ண முடியாது. பிகாஸ் அப்படின்னா நான் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங்னே போய் ஆகணும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரைனிங், அப்புறம் வாசன் ஐ கேர் ஆர் மெடிக்கேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தட் பிகம்ஸ் வெரி வெரி யூனோ ஸ்பெசிஃபிக். நான் 90% உனக்கு கொடுத்துட்றேன், அதுதான் எங்களோட 100%. நீ 10% பாலிஷ் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, பாருப்பா இந்த பிசினஸ்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட், அவ ஒரு 10 நாள் ட்ரைனிங் கொடுத்தா போறோம், இல்லாட்டி அவ 6 மாசம் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ திஸ் பிகாம் நான் இதெல்லாம் பிரின்சிபலா தான் பேசுறேன். 6 மாசங்கிறது இட் கேன் பி டிஃபரண்ட். ஸோ வாட் பிகாம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் 2.0 டஸ் இஸ், நான் உன்னோட 6 மாச ட்ரைனிங்கை 10 நாள் ட்ரைனிங்கை கம்மி பண்ணி உனக்கு ரெடியாக கொடுத்துட்றேன். அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு 170 நாள் சேவிங்ஸ் இருக்குன்னா தட்ஸ் a huge thing for him because the employee can start contributing from day one. So this is what we do. The skills, so 70% is professional certification. அதை வச்சுண்டு எனக்கு இந்த நாலேஜ் பேஸ் கிரியேட் ஆயிடுறது. இந்த ஸ்கில்ஸை வச்சுட்டு இந்த ப்ராக்டிக்கல் ரெலவன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. that every student would do, ஒரு டீம் would do. ஸோ இதை 500 சூப்பர் மார்க்கெட்டோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ அது முடியும் போது they will have an entire perspective of how a particular industry is operating. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்படிங்கும்போது the best 20-year-old anybody can aspire for. That is what it does. சார் இது எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இப்போ நம்ம வேலைக்கு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறோன்னா அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒரு 3 months வந்து எடுத்துப்பாங்க. இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு போகிற இடத்துல வந்து 90% அவங்க கவர் பண்ணிடுறாங்க. அதுதான் பெரிய இன்னைக்கு காம்படிஷன் இஸ் பிகம் வெரி ஹை. ஓகே, இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே பயங்கர காம்படிஷனுங்கும் போது நான் ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணி 6 மாதம் ட்ரெயின் பண்ணி அவன் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. கரெக்ட். இதை நான் ரெடிமேடாக கொடுத்துட்டேன்னா இட் பிகம்ஸ் மச் ஈஸியர். ஸோ தட் இஸ் வாட், அதுதான் அந்த கேப். ஓகே, நான் அமெரிக்கா போயிட்டு வரேன் 1 மாதம், அங்கே போய் இதே இண்டஸ்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு ஓ லேட்டஸ்ட் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இந்த மெஷினை நம்ம வாங்கினா இன்னைக்கு பிஸ்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலான்னு அடுத்த வாரமே அந்த மெஷினை வாங்கி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரி லம்பார்கினியில் போகிறது. ஆனால் அதுக்கு தகுந்தபடி ஸ்கில் செட்ஸ் வருதான்னா அந்த மாதிரி மாற்ற முடியாது நம்மளால் ப்ராக்டிக்கலி. அதனால தான் கேப் ஜாஸ்தியாகிண்டே இருக்கு. நான் வந்து ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் US யூனிவர்சிட்டி ஃபார் தேர் கரிக்குலம் செட்டிங் கமிட்டியில். ஸோ இந்த வாட்டி பிகாம் IF 2.0 பண்ணும்போது கூட வி வென் ஸ்போக் டு த இண்டஸ்ட்ரி பர்சனல், உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் செட்ஸ் வேணுங்கிறத கேட்டு தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ தே வுட் பி வெரி ரெலவெண்ட் ஃப்ரம் அ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ட்ரைனிங் பீரியட் கம்மி ஆகிடும்,
ப்ளஸ் சவுண்ட் ப்ரொஃபஷ்னல் நாலேஜோட வராங்கும் போது அதோட அப்ளிகேஷனும் பெட்டராக இருக்கும். ஓகே. So you can't expect a better 20-year-old from an industry perspective, and this would be the best 20-year-old from a BCom completion perspective. சார் இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. இப்போது சயின்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 12th முடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் போக பிடிக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ரிலேட்டடாக போக பிடிக்கலன்னு நினைக்கும் போது இந்த ஸ்ட்ரீமுக்கு வரலாமா சார்? தாராளமா வரலாம். ஓகே, கோர்ஸ்க்கு வரலாம். வெரி குட் தட் யூ ஆஸ்க் மீ தட் கொஸ்டின், பிகாஸ் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஓகே, இன்ஃபேக்ட் எங்க டைட்டிலெல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் மோர் சீரியஸ் பிகாஸ் நம்ம காமர்ஸ் படிக்கல அதனால சீரியஸாக படிக்கணும்னு. த சக்ஸஸ் ரேட் ஆஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர் as compared to காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு பாயிண்ட். இன்னைக்கு take engineers for example. Okay, industry does not require a unidimensional skill set. They want multidisciplinary skills. எனக்கு ஒரு இன்ஜினியரிங் கோரில் மட்டும் நல்லா இருந்தால் போகாது, அவனுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் நாலேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நிறையா கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் அட் இட். இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டே அப்படி இருக்குது. We have a program called Fingineeringனு ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஃபினான்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ். ஓகே, that is what we made it as Fingineering. We would strongly recommend the USCMA for engineers. Reason என்னன்னா, நம்ம CMA பற்றி பேசின போது என்ன பேசினோம், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதில் இந்த டெபிட் கிரெடிட் பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங் ரொம்ப கம்மி தான். நான் ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கிறதுனால திஸ் இஸ் அ கிரேட் வேல்யூ ஆட் ஃபார் இன்ஜினியர்ஸ். So if you personally ask me, I would strongly recommend CMA for engineers. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. We did a survey. அதில் we found 71% of good engineers, they do an MBA at a particular point of time in their life. ஏன்னா அவளுக்கும் growthக்கு நான் இன்ஜினியரிங் மட்டுமே இருந்தால் போராது, ஒரு எம்பிஏவும் இருந்தால் பெட்டர்னு போகும்போது they also understand the value of finance. Ultimately ஒரு கம்பெனி நல்லா ரன் பண்ணோன்னா நம்ம ஃபேமிலியே எடுத்துப்போம். இஃப் வி ஆர் நாட் மேனேஜிங் அவர் ஃபைனான்சஸ் ப்ராப்பர்லி, மாத கடைசியில் கடன் அண்ட் தென் அந்த ப்ராப்ளம்னு இருக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியர் பண்ணினா இட் வுட் பி அ கிரேட் வேல்யூ ஆட். ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இப்போது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதுன்னா வந்து இப்போ ஒரு வேறு ஏதோ ஸ்ட்ரீமில் இருக்காங்க, ஒரு இன்ஜினியராக இருக்காங்க, டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் ஏற்படுத்துறதுக்காக இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற. இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பிஸ்னஸ் மென்னுக்குமே வி ஸ்ட்ராங்லி ப்ரோமோட். ஓகே, யூ பிரைட்லி brought in professionals like medicos. இன்னைக்கு there are a lot of doctors who make a lot of money, but our financials ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா it becomes a challenge. ஓகே, I would probably not suggest that our medicine fieldலேருந்து வந்து பண்ணணும் அப்படிங்கிறது மே நாட் ரெக்கமெண்ட். ஏன்னா அவளுக்கு முடியாது, ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஆனால் அவள் ஃபேமிலியில் இருக்கிறவ யாராவது ஒருத்தரை படிக்க முடிஞ்சா பிஸ்னஸ்மென். I'll tell you, திருப்பூரில் we found this trend. You know, திருப்பூர் is very famous for exports. Next generation ஃபைனான்சஸ் ஏன்னா அங்கே டேர்ன் ஓவர்னா 150 கோடி வருஷத்துக்கு, 200 கோடி வருஷத்துக்குன்னு சர்வசாதாரணம் இருக்குது. பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவள் ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் வந்தான்னா இட் பிகம்ஸ் மச் பெட்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த. ஸோ இது வந்து வெறும் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு மட்டும்தானான்னு இல்லை. It definitely extends to engineers to have that multidisciplinary skill sets. Businessmen who will definitely be able to run their business much better. So it helps. Ultimately, success or failure depends on how well you manage your finances. True. Okay, நம்ம 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை ஒழுங்கா மேனேஜ் பண்ணா அதுக்கு தகுந்தபடி லைஃப் இருக்கலாம். நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒழுங்கா மேனேஜ் பண்ணலன்னா I can screw up my life. So this is what. So financial management க்கு இது டெஃபினட்டா ஒரு very good value add in our opinion. ஓகே, கணேஷ் சார், இப்போ வந்து நம்ம நிறைய நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு +2 மாணவராக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னா, யாராக இருந்தாலும் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னா 3 to 4 திங்ஸ் இது மேண்டிட்டரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன?
Okay, it's from practical experience. First point I would suggest is please stop studying and start learning. முக்கியம். There's a big difference between studying and learning. Studying we do for marks, learning we do for knowledge. Knowledge முக்கியமா மார்க்ஸ் முக்கியமான்னு கேட்டால் the answer is obvious, knowledge தான் முக்கியம். What is the difference between studying and learningனு கேட்டால் ஸ்டடியிங்கில் வாட் அண்ட் ஹவு நம்ம ஒழுங்காக படிப்போம், லேர்னிங்கில் த வையும் படிப்போம் நம்ம. கரெக்ட். ஓகே, வாட் அண்ட் ஹவு இஸ் ஸ்டடியிங், வாட் ஹவு அண்ட் வை இஸ் லேர்னிங். அண்ட் இந்த மூணுத்தில் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் வை இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பர்பஸ் கிளியராக இருந்துடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக த டோர்ஸ் வில் ஓப்பன். ஸோ ஃபஸ்ட்டு டேக் அவே இஃப் ஐ கேன் கால் இட்னாக்கா ஸ்டாப் ஸ்டடிங் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுதுனாக்கா, ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், நம்மளோடது ரோட் லேர்னிங்காக போயிடுது. மக் பண்ணி வாமிட் பண்ணால் போருன்ற மாதிரி ஆயிடுது. அண்ட் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை படித்தா போகிறோம், அதுதான் மெயின் எக்ஸாமில் வரும்ன்ற மாதிரி ஆயிடுது. லைஃப்பில் கொஸ்டின்ஸ் அப்படி வராது. யூ வில் ஹாவ் டு திங்க் அண்ட் ஆக்ட். Unfortunately, our education system does not foster the thinking capability of a student. நான் இது மெஜாரிட்டிக்கு தான் சொல்கிறேன். அகெயின் திருப்பி அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன், நான் ஜென்ரலைஸ் பண்ணல. பட் 80% இப்படி தான் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் that 80% is more concerning than the 20% which is good. நல்லா இருக்கிறது நல்லா தான் போயிட்டு இருக்கும். நம்ம இந்த 80% நல்லா ஆக்கணுங்கிறது தான் அப்ஜெக்டிவ்ங்கும் போது ரோட் லேர்னிங் மைண்ட் செட்லேருந்து, அது ரோட் லேர்னிங்னே சொல்லக்கூடாது, ரோட் ஸ்டடிங்னு சொல்லணும். பட் அது ரோட் லேர்னிங் தான், இட்ஸ் அ டேர்ம் வி யூஸ். ஸோ ஸ்டாப் ஸ்டடிங் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட், த நெக்ஸ்ட் 5 years will determine how we are going to lead the next 50 years. ஓகே, இது அவ மனசுக்குள்ள அப்படியே எடுத்துக்கணும், டிஎன்ஏலேயே எடுத்துக்கணும். 12th, ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களைங்கும் போது எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ 12th முடிச்சு 5 வருஷம் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் 50 வருஷம் உன் லைஃப் சூப்பராக இருக்கும், கேரண்டீடாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுதான் ஃபவுண்டேஷன் பீரியட். நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். யூ ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின் கொஞ்சம் நேரம் முன்னாடி, அன்சர்டனிட்டியில் ஹவு டு வி பிளான். அன்சர்டனிட்டியில் பிளான் பண்ண முடியாது. ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம அதுக்கு மேலே என்ன சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேணால் கட்டிக்கலாம். ஸோ இந்த 5 வருஷம் எப்படி பார்க்கணுன்னா, நான் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிக்கணும். நாளைக்கு வேற ஏதாவது புதுசாக வந்தால் லேர்ன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்னில் நான் திருப்பி லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஃபவுண்டேஷனே வீக்காக இருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது இன்னொரு கொஞ்சம் க்ரூட் ஒரு எக்ஸாம்பிள்னா, 5 வருஷம் கழித்து ஹோட்டல் கட்டினா பெட்டரா, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கட்டினா பெட்டரா, இல்லை ஷாப்பிங் மால் கட்டினா பெட்டரான்னு எனக்கு இன்றைக்கி தெரியாது. ஆனால் நான் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன்னா 5 வருஷம் கழித்து ஹோட்டல் கட்டினாலும் கட்டிக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டு மால் கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் த ஃபவுண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் 5 years will determine how you utilize the next 5 years will determine how you live for the next 50. இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, don't go by the popularity mandate, go by an information mandate. Take an informed call and always begin with the end in mind. நான் அது கொஞ்சம் digress பண்ணுறேன். We all know Usain Bolt. Okay, the best athlete the planet has ever seen. You just imagine, Madhavan, ஒரு 100 meters race வந்து less than 10 seconds தான், 9.3 seconds அந்த ரேஞ்ச் தான். அதுக்கு ஒரு மனுஷன் 4 வருஷமாக உசுரை கொடுத்துட்டு டே இன் அண்ட் டே அவுட் ப்ராக்டிஸ் பண்ணுறான். லுக் அட் த இன்புட் அவுட்புட் ரேஷியோ. 4 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் லெஸ் தேன் 10 செகண்ட் ரேஸ் ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதோட ஒரு க்ரூயல் விஷயம் வேற ஒன்றுமே இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம். யோ, நான் 4 வருஷம் கஷ்டப்படுறேன்யா, எதுக்குப்பா ஒரு 10 செகண்ட் ரேஸ் ஓடுறதுக்குயா? அண்ட் 10 செகண்டுங்கிறது ஒரு கொட்டாவி ஓடுறதுக்குள்ள 10 செகண்ட் முடிஞ்சிடும். அதுக்கே அவன் உசுரை கொடுக்குறான்னா நம்ம 50 வருஷம் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறோங்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா? That is the point I'm trying to tell you. In fact,
அந்த ஒரு தடவை அந்த லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அவன் தேர்டோ ஃபோர்த்தோ வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஸ்கிரைப் வாஸ் ஆஸ்கிங் ஹிம் வாட் மோட்டிவேட்ஸ் யூ டு ப்ராக்டிஸ் டே இன் அண்ட் டே அவுட். மனுஷனுக்கு அதெல்லாம் பண்ணவே முடியாதே, வாட் மோட்டிவேட்ஸ் யூங்கும் போது he gave a beautiful explanation. He said, every time when I get up in the morning, I imagine myself standing in the victory podium with the national anthem of my country playing behind me. என்ன ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் அது. நான் காத்தால எழுந்துக்கும் போது நான் விக்டரி போடியம்ல நிற்கிறேன், என்னோட கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம் பின்னாடி பிளே ஆகுதுன்னு விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன். தட் இஸ் வாட் இஸ் மோட்டிவேட்டிங் மீ. இப்போ யூ கேன் கனெக்ட் இட். பிகின் வித் த எண்ட் இன் மைண்ட் இஸ் வாட் ஸ்டீவன் கோவி செட். வாட் வாஸ் உசைன் போல்ட் டூயிங்? எக்ஸாக்ட்லி த சேம். ஹீ வாஸ் பிகினிங் எவ்ரி டே வித் த எண்ட் இன் மைண்ட். ஸோ நம்ம ஒருத்தரும் காத்தால எழுந்துக்கும் போது 5 வருஷத்துல நான் இப்படி இருப்பேங்கிறத விஷுவலைஸ் பண்ணிட்டு எழுந்தா லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஒன் மோர் திங் தே ஷுட் ரிமெம்பர் இஸ் யூ ஆர் த ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. என்னால் முடியாது அப்படின்னு அவளே ஒரு பார்டர் வரைஞ்சிக்கிறா. ஓகே, one thing they should understand, your limitation is not your limitation, or rather your limitation is your limitation because you consider that as your limitation. நம்ம நினச்சிக்கிறதுனால தான் அது லிமிட்டேஷன். நம்ம மனசு நினச்சா எது வேணால் நடக்கும். இதை ஒண்டி மனசில் வச்சுண்டு சூஸ் த ரைட் ப்ரோக்ராம் and then begin with the end in mind. Stop studying, start learning and judiciously use the next 5 years. You will do wonders. நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு பாயிண்ட் ரிப்பீட்டாக நீங்கள் சொல்கிறது வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அதுதான் உங்களோட அடுத்த 50 வருஷத்தை டிஃபைன் பண்ண போகுதுன்னு. 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ்க்கான டைமிங், இது காலேஜ் படிக்கிறதுக்கு. பாக்கி இருக்க அந்த 2 இயர்ஸ் பிஜி கோர்ஸ் பற்றி சொல்கிறீங்களா இல்லை எதை பற்றி சொல்கிறீங்க? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி யூ ஆஸ்க் மீ தட். இது நீங்கள் கேட்டிருக்காட்டி நானே எப்படியாவது கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா 5 வருஷம் பேசிட்டு நம்ம 3 வருஷம் பிகாம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் 2.0 பற்றி தான் பேசுகிறோம். த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் you would have taken up an employment. ஏன்னா நம்ம வந்து பிகாம், சிஎம்ஏ, சிசா, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில்ஸு, கெரியர் ரெடி ஸ்கில்ஸ்லாம் இருந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்போம். அண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் இஸ் வெரி பர்டினன்ட். இது ப்ராபப்ளி இந்த ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஐ ஷுட் ஹவ் செட் தட். த ஸ்டூடெண்ட் நீட்ஸ் டு கிளியர்லி ரிமெம்பர் a good qualification will open only the first door or maximum the second door. குட் குவாலிஃபிகேஷன். குட் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் ஓப்பன் பண்ணும். ஃபர்ஸ்ட் டோர் நல்ல டோராக ஓப்பன் பண்ணும், ப்ராபப்ளி த செகண்ட் டோர். அதுக்கப்புறம் யாருமே குவாலிஃபிகேஷன் பற்றி பேசவே மாட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது தான் பேசுவா. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ரெசனேட் வித் திஸ். இப்போ நான் இன்னைக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, சிபிஎஸ், சிஎம்ஏ, சிஐஏலாம் சொல்லிண்டா கூட இன்னைக்கு யாருமே என் குவாலிஃபிகேஷன் பற்றியே கேட்க மாட்டா. நீ என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்க ஆர் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் 40 இயர்ஸ். அதே மாதிரி இந்த 2 இயர்ஸ் யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் த 3+2. அந்த 2 இயர்ஸ் அந்த 2 இயர்ஸ் வேலையில் நல்லா கற்றுக்கணும். ஓகே, சம்பளத்தை மட்டுமே பார்த்து வேலை பண்ணக்கூடாது. தே ஷுட் புட் இன் எவ்வளோ மணி நேரம் மேக்ஸிமம் போட்டு கற்றுக்க முடியுமோ. ஏன்னா அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் யூ ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ 5 இயர்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் பீரியட். நான் 22 வயசில் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இருந்தால் தான் அது முடியும். ஸோ 2 காம்பனண்ட் இருக்கு அந்த 2 வருஷத்தில். ஒன்று 2 வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈ ஷுட் ஹேவ். அதுக்கு இவனோட இனிஷியேட்டிவ் இருக்கணும். ஏன்னா நல்ல கம்பெனி சேர போகிறான், ஆனால் கற்றுக்கிறதும் கற்றுக்காததும் என்னோட இனிஷியேட்டிவ் தான். நான் அப்படியே ஓபி வச்சுன்னு அப்படியே போகிறதா இருந்தாலும் போய்க்கலாம், இல்லை ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு. And one more thing which I would strongly recommend is do your US CPA then. US அதான் நான் இப்போ பேசுறதெல்லாம் அமெரிக்கன் சப். சிபிஏங்கிறது இஸ் a certified public accountant or the chartered accountancy of India. நம்ம இந்தியாவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றோம், அங்கே சிபிஏன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், அதான் டிஃப்ரென்ஸ். பட் அதே வேலை தான். ஸோ இந்த 2 வருஷத்தில் குட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சிபிஏ. சிபிஏ வந்து 4 பேப்பர் தான். ஸோ தே கேன் ஈஸிலி கம்ப்ளீட் இட். இந்த 2 வருஷத்தில் முடிச்சாச்சுன்னா எவ்வளோ பசங்களுக்கு வயசாக இருக்கும்?
22 வயசு. 17 ஆரம்பிச்சு 5 வருஷம்னா 22. யூ இமேஜின் த ப்ரொஃபைல் ஆஃப் த ஸ்டூடெண்ட். 22 வயசில் ஐம் அ பிகாம், சிஎம்ஏ, சிசா, இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ், 2 years கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ சிபிஏ. இதோட 22 வயசில் ஒருத்தன் ஒன்றும் பண்ணவே முடியாதப்பா. அண்ட் இதெல்லாம் கஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, சிஏவை எடுத்துப்போம் நம்ம. ஓகே, சிஏ பாஸ் பண்ணுறதுக்கு 20 பேப்பர் பாஸ் பண்ணோம் இன்னைக்கு. 16 பேப்பர் எக்ஸாம்ஸ் அண்ட் 4 பேப்பர் வந்து எஸ்பிஓஎம்னு இருக்குது. ஓகே, ஆன்லைன் மாடியூல்னு ஒன்று இருக்குது. ஸோ 20 பேப்பர்ஸ். ஃபவுண்டேஷனில் 4. நான் சிஏன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை கம்மி பண்ணுறதுக்கோ இதுக்கோ சொல்லலை. இன்னைக்கு அதுதான் ஃபேமஸ். கரெக்ட். எல்லாரும் சிஏ போகிறதுனால ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரிங் இன் அஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் தான் நான் பேசுறது எல்லாமே மெயின் காமர்ஸ்க்கு தான். ஃபவுண்டேஷனில் 4, இன்டரில் 6, எஸ்பிஓஎம்ல 4, ஃபைனலில் 6ன்னு 20 பேப்பர் பாஸ் பண்ணணும். 4+6+4+6. ஆனால் சிஎம்ஏ, சிசா, சிபிஏ முடிக்கிறதுக்கு 7 பேப்பர் பாஸ் பண்ணால் போதும். சிஎம்ஏல 2, சிசாவில் 1, சிபிஏல 4. ஸோ 5 வருஷத்தில் பிகாம், சிஎம்ஏ, சிசா, சிபிஏ, இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ், 2 years கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை விட பெட்டர் கிடைக்கவே கிடைக்காது. தட் இஸ் வாட் இட் இஸ். சிஏ பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதில் இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, சிபிஏ முடிக்கிறதுக்கு இத்தனை பேப்பர் இருக்குது அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, கெரியரில் வந்து சிபிஏ கொஞ்சம் டவுன் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தால் என்ன பதிலாக இருக்கும் கணேஷ் சார்? நிறையா மல்டிநேஷ்னல்ஸ் ஆர் கம்மிங் இன் டு இந்தியா. அவளுக்கு அக்கௌண்ட்ஸ் கன்சாலிடேஷன்லாம் பண்ணோன்னா சிபிஏ இஸ் ரிக்வயர்ட். நிறையா இந்தியன் கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஆஃபீஸஸ் இன் த யூஎஸ் அண்ட் எல்ஸ்வேர். நாஸ்டாக் லிஸ்டிங்லாம் பண்ணுறாங்கும் போது